ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். அதில் கடந்த வாரம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டம் என் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 42 தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது 95 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர் காலத்திலே நடைபெற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளை வைத்துதான் இன்னும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே இடஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பழைய தரவுகள் போதுமானது இல்லை, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற உயர்நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலில் நவீன தரவுகள் வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்காக உடனடியாக தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கணக்கெடுப்பு என்பது இது மேக்ரோ லெவல் கணக்கு. இது ஏதோ தலைகளை எண்ணுகின்ற கணக்கு. மாநில அரசு எடுத்தால்தான் இது மைக்ரோ லெவல். துல்லியமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை, 2.25 கோடி குடும்பங்களுடைய துல்லியமான நிலையை, சமூக பொருளாதார கல்வி நிலையை துல்லியமாக எடுக்க முடியும். எடுத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இதில் கர்நாடகா 2 முறை எடுத்து விட்டார்கள், தெலுங்கானா முடித்து விட்டார்கள், பீகார் முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு எடுக்கலை, அவசியமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். ஏன்னா எங்கள் தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாளையோட 1 மாதம் முடிவடைந்த நிலையில் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஊழல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாதம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமை மாற்றுறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனால் அதிகாரிகள் இன்னும் மனசு மாறலை. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போதான் 1 மாதத்தில் போய் எல்லாமே செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. இன்னொன்று நான் சொன்னது மேகதாது பிரச்சனை சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் கூட்டுங்க, முதலமைச்சர் கூட்ட வேண்டும். ஏன்னா மேகதாது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நான் நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவாக எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி மேகதாது என்பது கர்நாடகாவில் உள்ள DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் அந்த ஏரியா, கனகாபுரா ஏரியா பகுதியில் பாத யாத்திரா, அது யாத்திராலாம் பண்ணிக்கின்னு இப்போ இதை வச்சு தான் முதலமைச்சர் ஆகியிருக்கார். கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இதை அவர் விடமாட்டார், இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்துவார். இப்போ டிபிஆர் பண்ணியிருக்கிறாங்க. டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதில் பண்ணலாம்னு அந்த நடுவர் மன்றம் இவங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குது.
இப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது. அதனால தான் இதை தீவிரமாக நம்ம எதிர்க்கணும்.